ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக நம்ம தசாவதாரம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது கடவுள் ஒவ்வொரு அவதாரம், அதாவது வராக அவதாரம், அப்புறம் அந்த மாதிரி கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், இந்த மாதிரி இந்த முதலை மாதிரி ஃபேஸு இருக்கும். அது உடம்பு நார்மலான ஒரு மனித உடம்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் குதிரை மாதிரி இருக்கும். அப்புறம் உடம்பு நார்மல் உடம்பு மாதிரி இருக்கும். நரசிம்ம அவதாரம், அதாவது முகம் சிங்கமாக இருக்கும், உடல் மனித உருவமாக. நம்ம மனசு பூர்வமாக பார்க்குறப்ப நமக்கு சில பல தெரிய வரும். அதாவது பல அவதாரங்களில் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு அவதாரம் எடுத்து கடவுள் தீய சக்திகளை, தீய சக்தி இருக்கக்கூடிய அரக்கன், அந்த மாதிரி தீய சக்தியுடைய தீய சக்தியை என்ன பண்ணுறாங்கன்னா அழிக்கிறாங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஒரு சில தீய சக்தி என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி மனிதராக உருவெடுத்து தான் யாரும் என்னை சாகடிக்க முடியாது, அத்தனை வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அரக்கன் அந்த மாதிரி ரொம்ப தீய சக்தி சொல்லுது அப்படின்னா, அப்போ மனிதனாக இருந்தால் யாருமே என்னை அழிக்க முடியாதுங்கிறப்ப ஏதோ ஒரு விலங்காக அந்த தீய சக்தியை ஒழிச்சா தானே மக்களை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒவ்வொரு விதமான என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விதமாக அவர் கடவுள் மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஐதீகம், சரியா? இது நம்ம மனசளவில் பார்க்குறப்ப ஓகே. ஆனால் நம்ம இப்போத்து மாடர்னைஸ்டு உலகத்தில் நம்ம அறிவுபூர்வமாக எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். என்னென்னா, அது ஏன் கடவுளுக்கு ஃபேஸு கழுத்துலேருந்து வேறு விலங்கு ஃபேஸ் ஆட்டிருக்கு, அப்போ வயிற்றில் மனிதனாட்ட உருவம், அப்போ விலங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய உணவு இப்போ குதிரை இல்லைன்னா இந்த பன்றிய கூர்ம அவதாரம், அப்புறம் முதலை அவதாரம், இந்த மாதிரி அது என்னவோ சாப்பிட்றது அந்த வாய் வழியாக. ஆனால் வயிற்றுக்கு பொறுப்ப மனித வயிற்றில் மனித உறுப்பு வயிற்றில் இருக்கிறப்ப அது வாயில் சாப்பிட்ட உணவுக்கும் வயிற்றில் அந்த செரிமானம் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அறிவுபூர்வமாக எல்லாமே பார்க்க முடியாது இல்லையா? சிலது அதுக்குள்ளே இருக்கிற உள் அர்த்தத்தை தான் நம்ம பார்க்கலாம் இல்லையா? நம்ம இதெல்லாம் ஐதீகம் பார்த்துருப்போம். ஸோ மனதளவில் நம்ம பக்திங்கிறதுல பார்க்குறப்ப நல்லது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவதாரங்கள், தசாவதாரம் 10 அவதாரம் எடுத்து கடவுள் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கும் மனசில் பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கல. மண்டையெல்லாம் காயும், மண்டை பிச்சுக்கும், என்னடா இப்படின்னு ரொம்ப அரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க. என்ன வாய் வழியாக சாப்பிட்றது விலங்குனுடைய உணவு, வயிற்றில் போய் சேர்றது மனிதனுடைய செரிமானம், வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வாயில் சாப்பிட்ற உணவு வயிற்று வேறு, அது வயிற்றுக்கு மிஸ்மேட்ச், சரிப்படாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். ஸோ மனசாக பார்த்துக்கணும், பக்தியாக பார்த்து அப்படியே நல்லதை மட்டும் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும். சொல்கிறோம், இந்த அன்னம் பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது, சொல்லி கேள்வி. அது பிரித்து எடுத்துகிட்டு இருந்தால் எதனா ஸ்ட்ரா மாதிரியா, இல்லைன்னா கெமிஸ்ட்ரி லேபில் போய் அதில் ஏதாவது சொல்யூஷன் போட்டு அது பிரித்து எடுத்து அந்த மாதிரியா பண்ணுது? அப்படி கிடையாது. பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே அப்படியா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஆராய்ஞ்சோம்னா கன்ஃபியூஷன் தான் மிச்சம்.